சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. என்பிஎஸ் ஓய்வூதிய ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியே இருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கும் நிதியை பெறுவதற்கும் புதிய விதிகளை ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் திருத்தியுள்ளது. என்பிஎஸ் திட்டத்தில் இணைவதற்கும் அதிலிருந்து வெளியேறுவதற்கும் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வயது வரம்பு 85ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் பெறப்போகும் பென்ஷனில் நிறைய மாற்றங்கள் நடக்கவுள்ளன. இந்த மாற்றங்கள் அரசு சாரா துறைகளில் உள்ள சந்தாதாரர்களை முதன்மையாக குறிவைத்து செய்யப்பட்டுள்ளன. இவர்களுக்கு என்பிஎஸ் பங்கேற்பு கட்டாயமல்ல. இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஊழியர்கள் மற்றும் கார்ப்பரேட் சந்தாதாரர்கள் இருவருக்கும் பொருந்தும். என்பிஎஸ் திட்டத்தில் 12 லட்சத்துக்கும் அதிகமான நிதி உள்ள அரசு சாரா சந்தாதாரர்கள் தங்கள் சேமிப்பில் 80% வரை ஒரே தொகையாக திரும்ப பெறலாம். மீதமுள்ள 20% நிதியை வருடாந்திர ஓய்வூதிய திட்டத்திற்கு கட்டாயம் ஒதுக்க வேண்டும். எவ்வளவு பென்ஷன் ஒதுக்கணும் அப்படின்னா, அனைத்து சந்தாதாரர்களுக்கு முன்கூட்டியே வெளியேறுவதற்கான குறைந்தபட்ச லாகின் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது மொத்த ஓய்வூதிய நிதியை எளிதாக பெற வழிவகுக்கிறது. மேலும் முழு நிதியையும் ஒரே தொகையாக எடுப்பதற்கான வரம்பு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் முழு நிதியை மொத்தமாக எடுக்க முடியாது. ஆனால் இப்போது அந்த தொகையை உயர்த்தப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு பிறகு என்பிஎஸ் திட்டத்தில் சேரும் தனிநபர்களுக்கு வெஸ்டிங் பீரியட் இனி பொருந்தாது. இவர்களுக்கும் வெளியேறும்போது தங்கள் நிதியில் 80% வரை மொத்த தொகையாக பெற தகுதியுடையவர்கள். சொந்த பங்களிப்பில் 25% வரை வீட்டு தேவைகள், மருந்து செலவுகள் அல்லது கடனை திருப்பி செலுத்துதல் போன்ற தேவைகளுக்காக திரும்ப பெறலாம். இதற்கான காலக்கெடு இப்போது மேலும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய தேவை அப்படிங்கிறது, அரசு ஊழியர்களுக்கான வருடாந்திர ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய தேவைகள் எவ்வித மாற்றமும் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு அதிக நிதி வரம்புகள் மற்றும் முறையான திரும்ப பெறும் விருப்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. என்பிஎஸ் திட்டத்தில் இணைவதற்கும் அதிலிருந்து வெளியேறுவதற்கும் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வயது வரம்பு 85ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது சந்தாதாரர்கள் தங்கள் நிதி கணக்கில் நீண்ட காலம் முதலீடு செய்திருக்க வழிவகை செய்கிறது. என்பிஎஸ் பங்களிப்பில் 25% வரை அடமானமாக குறிப்பிடலாம். சந்தாதாரர்கள் இப்போது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற முடியும். கடன் வழங்குநர்கள் சந்தாதாரரின் சொந்த என்பிஎஸ் பங்களிப்பில் 25% வரை அடமானமாக குறிப்பிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த திருத்தங்கள் என்பிஎஸ்ஸிலிருந்து வெளியேறுவதை எளிதாக்குவதன் மூலமும், திரும்ப பெறும் விருப்பங்களை விரிவுபடுத்துவதன் மூலமும், பணப்புழக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமும் நீண்டகால ஓய்வூதிய வருமானத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் என்பிஎஸ் திட்டத்தை மேலும் உள்ளடக்கியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் பெறப்போகும் பென்ஷனில் நிறைய மாற்றங்கள் நடக்க உள்ளன. ஸோ அந்த தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் மற்றும் புதிய புதிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.